100 நாள் திட்டம் இனி இல்ல அப்படின்னு இந்த திமுக அரசு வந்து பொய் பிரச்சாரங்களை வந்து சோசியல் மீடியா மூலமும் சரி, இல்லைன்னா நேரடியாக களத்துல நின்று தன்னோட கூட்டணி கட்சிகளை வந்து கூட்டணி கட்சிகள் மூலமா வந்து பொய் பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் ஈடுபட்டு வராங்க. இதை முற்றிலும் முறியடிக்கணும் நோக்கத்துக்காக மத்திய அரசு நலத்தின பிரிவு வந்து பிரபு கணேசன், கோவை தெற்கு மாவட்டம். இது இனிமேல் இந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லையா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நிச்சயமா வந்து இருக்குது. இந்த 100 நாள் வேலை திட்டங்கிறது 125 நாட்களா மாத்திருக்காங்க. ஒண்ணு இது இந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டத்துல பயனாளர்களுக்கு எப்படி அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கையில தான் வந்து கேஷா கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் வந்து அக்கௌண்ட்ல டைரக்டா வரும். இதனால இடைத்தரகர்கள் யாருமே இல்லாம, இடைத்தரகர்கள் கொள்ளையடிக்க முடியாம இப்ப மத்திய அரசு தான் முழுக்க முழுக்க இந்த பணத்தை கொடுக்குது இது நாள் வரைக்கும். அப்போ வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 70 லட்சம் தான் மக்கள்கிட்ட போய் சேருது. மீதி 30 லட்சம் ரூபாய் ஏமாற்றப்படுது, பொய் கணக்கு எழுதுறாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நம்மளோட மத்திய அரசு ரிசீவ் பண்ணுது. இதை கருத்தில் கொண்டுதான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி மத்திய அரசு ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க, ஜன் தன் யோஜனா. என்ன அப்படின்னா ஒவ்வொரு மக்களும் சரி வங்கி கணக்கு வச்சிருக்கணும் அப்படின்னு 56.16 கோடி மக்களுக்கு வந்து ஓபன் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இனிமேல் வந்து இந்த பயனாளர்களுக்கும் வந்து அக்கௌண்ட்ல தான் டைரக்டா போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால டைரக்டா உழைத்தவனுக்கு ஊதியம் அப்படிங்கிற மாதிரி யாரும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட மத்திய அரசு பண்ணுது. மூணாவது என்ன பாத்தீங்கன்னா இந்த பேர் மாற்றாங்க, மகாத்மா காந்தி மேல எங்களுக்கு ஓவர் பற்று அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி பிறந்தது 1869, அவர் வந்து இறந்தது பாத்தீங்கன்னா 1948. இந்த இடைப்பட்ட காலத்துக்கு சரி, அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. அந்த டைம்லாம் கூட அவர் ரிலேட்டடா எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரல. இந்த திட்டம் கொண்டு வந்தது 2005 கொண்டு வராங்க. அப்போ கூட அவரோட பேரை வைக்கல. மகாத்மா காந்தியின் கொண்டு வராம தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம்னு வைக்கிறாங்க. 2009 தான் வந்து காந்தியோட பேரை கொண்டு வராங்க. அப்ப இவ்வளவு நாள் இல்லாதவங்க அந்த டைம்ல அரசியலுக்காக அவர் பேரை யூஸ் பண்றாங்க. இப்பவும் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேரை எடுத்துட்டாங்க, 100 நாள் வேலை திட்டம் இல்ல அப்படின்னு பொய் பிரச்சாரங்கள் யூஸ் பண்றாங்க. இது இப்போ உள்ள இளைஞர்களாகட்டும் மக்களாகட்டும் எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு. ஒரு நிமிஷத்துல அடிச்சு பார்த்துடலாம் இதுல வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கறத டீடைல்டா நம்ம வந்து யூடியூப்ல பார்க்க முடியும். சோ நிச்சயமா யாரும் நீங்க முட்டாள் கிடையாது. இந்த திமுக செய்யற பொய் பிரச்சாரங்களை வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம், வன்மையா எதிர்க்கிறோம். மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.